உச்சமடைகிறதோ அந்த இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ நமக்கு கிடைக்காத வசதிகள் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்தில் இவர்களே நீசமடைந்து விடுகிறார்கள். அப்போ கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்வது, அதனால் அதிகமான கடன் சுமைகளை தம்மேல் சுமத்தி கொள்வது, அப்போ அந்த கடனை அடைப்பதற்கு கடுமையாக மாடு போல் உழைப்பது. ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசியோடைய சின்னமே காளை மாடு தான். அதிகமான பாரம் சுமக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது சகோதரர்கள் சகோதரிகளுடைய டாமினேஷனை இங்கு காண்பிக்கிறது. அதாவது அது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களிடம் அதனை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு மறைமுகமாக இவங்களுடைய மதருமே ஒரு ஃபேக்டராக இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். இவர்களுடைய மாத்துர் ஸ்தானாதிபதி சூரியன் இவர்களுக்கு விரயத்தில் போகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுடைய அம்மாவே பார்த்தீங்கன்னா, நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியே, எங்கே போனாலும் ஜெயிச்சிடுறியே, இந்த உன் தம்பிக்கு விட்டு கொடுத்துரு,